ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் அதிகமாக யாருக்குமே தெரியாத சூப்பர் மிஸ்டீரியஸான அண்ட் பீஸ்ஃபுல்லான பிளேசஸை பற்றி. இப்படிப்பட்ட சில இடங்கள் லிட்டரலி கூகுள் மேப்ஸில் கூட ஹைலைட் ஆகாது. ஸோ இந்த இடங்களை பற்றி தான் நாம் ஒவ்வொன்றும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பிலீவபிளான ஸ்பாட். இது ஆஃப்ரிக்காவோட மொசம்பிக்கில் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் லிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர்னு சொல்லலாம். இதோட டாப்பில் ரொம்பவே பழமையான, ரொம்ப வருஷங்களாக யாராலையுமே கை வைக்கப்படாத ஒரு ரைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மவுண்டைன் சைடில் பார்த்தீங்கன்னா முழுக்கவுமே ரொம்பவே ஆழமான பள்ளங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனாலே யாராலையுமே ஈஸியாக அங்கே போக முடியாது. அண்ட் அந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 1000 வருஷங்களாக அன்டச்சாக இருக்குது. சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கவர் பண்ணுறது சேட்டலைட் இமேஜஸில் தான். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்பவே ரேரான தாவரங்கள், பூச்சி இனங்கள் கூட இருக்குதுன்னு சொல்லப்படுது. அண்ட் நமக்கே தெரியாத சில புது புது இனங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். இது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஜிக்கல் அண்ட் மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சென்ஸ் ரெட்டோர், அதாவது திரும்ப வர முடியாத பள்ளத்தாக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரி பார்த்தோம்னா, இது பிரித்தானியன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராந்தியத்தில் இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிங் ஆர்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய இங்கிலீஷ் லெஜண்டில் வர கதையோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கதையில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருந்திருக்கு, மோர்கன் லீ ஃபேன்னு சொல்லக்கூடிய ஒரு உமனோட கேரக்டர். ஸோ இந்த கதை என்னென்னா, அவங்களோட லவர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாற்றி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கோபமாக இந்த மாதிரியாக ஏமாத்துற லவர்ஸ் எல்லாரையுமே இந்த ஃபாரஸ்டில் மேஜிக் ஸ்பெல் வச்சு ட்ரெப் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அந்த ஸ்பெல்லில் ட்ரெப்பாக இருக்கிறவங்க வெளியே வர முடியாத மாதிரி இங்கே சிக்கியிருப்பாங்க. ஸோ அதனாலே தான் இதுக்கு வெலே ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டை பார்க்குறப்ப சுற்றிலுமே மிகப்பெரிய பனிமூட்டங்களாக தான் இருக்குது. அண்ட் வாட்டர் ரிஃப்ளெக்ட் மாதிரி க்ளோவிங்கான எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. சில ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால இந்த ஃபாரஸ்ட் முழுக்கவே மிஸ்டிக்கல் ஓர மாதிரி இருக்கும். நீங்கள் போனால் ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ஃபேரிடெல் வேர்ல்டில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிக்கல் ப்ளூ லேக்னு சொல்லலாம். உஸ்பெகிஸ்தான் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லேக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஐடாகுல். ஸோ இது ஒரு மெசிவான ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னு சொல்லப்படுது. சுற்றுலா டெசர்ட் தான், ஆனால் இதில் வாட்டர் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த லேக் பார்த்தீங்கன்னா 1960 ஆக்சிடெண்ட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு டேம் ஓவர்ஃப்ளோ ஆகியிருந்தால தான் இந்த லேக் உருவாகி இருக்கு. இப்போ டெசர்ட்டில் இது ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குது. லோக்கல்ஸ் இதை ஃபிஷிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவுட் சைடர்ஸுக்கு இது இன்னுமே ஒரு ஹிடன் ஜெம்மாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்ஸ்வானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இதோட பேர் பார்த்தீங்கன்னா திசோடிலோ ஹில்ஸ்னு சொல்லப்படுது. இங்கே 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரொம்பவே பழமையான ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இது ஆஃப்ரிக்காஸ் லோவர் ஆஃப் ராக் ஆர்ட்னு சொல்லி. லோக்கல் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இது அந்த காலத்தில் இருந்த பழமையான மக்களோட ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் சன்ரைஸ் டைமில் அந்த ரெட் ஹில்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டை பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல மக்கள் இங்கே போய் இங்கிருந்த பழைய மக்களோட ஆத்மாவோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்குமே இந்த உலகத்தில் நிறைய ஹிடன் ஒண்டர்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ட்ராவல் புக்ஸில் கூட மென்ஷன் ஆகாத இடங்கள்னு சொல்லலாம். இப்படி சில சீக்ரெட் பிளேசஸ் தான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, எர்த்தில் இன்னுமே முழுக்க எக்ஸ்ப்ளோர் ஆகாத மிஸ்டீரியஸான இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.